எலெக்ஷன் மூவி எப்படி இருந்துச்சு உங்களோட பார்வை? எலெக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகுமாரோட படம் அப்படின்னாலே ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்தா வரும். அடிதடி சண்டை பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது டைலாக்லாம் புரட்சிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம வந்தோம் நம்ம. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக நல்ல ஆரம்பத்தில் சூப்பராக வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃபே திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே திருப்பி எலெக்ஷன் திருப்பி அப்படியே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவெஞ்ச் சப்ஜெக்டாக கொண்டு போயிட்டாங்க. அப்படியே ஹீரோ வில்லன் அந்த ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்டாக கொண்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, படத்துக்கு இப்போ யார் தாண்டா வில்லன், என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு 2-3 லாஜிக் கொஸ்டின் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வரும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே இவங்க ட்ராவல் பண்ணதால ஓகேன்னு விட்டுரும். செகண்ட் ஹாஃப்ல அந்த கேள்வி அப்படியே வரும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதை இப்போ கான்செப்டாக கொண்டு போனாங்களோ அந்த கான்செப்டை முடிக்காம வேற ஒரு லைன்ல போயிட்டா மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க படத்துல? கிராமப்புறத்தில் பஞ்சாயத்து தேர்தல்களில் வந்து எப்படியெல்லாம் அரசியல் நகருது, எப்படி வந்து ஜெயிக்கிறாங்க, எப்படியெல்லாம் வந்து பிரித்தாள்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு கட்சியினுடைய தொண்டர் வந்து கடைசி வரைக்கும் தொண்டராகவே இருக்கிறது, அவங்கள வச்சு வந்து மற்றவங்க ப்ளே பண்ணுறது, அதை வந்து ஒரு யதார்த்தமாக வந்து நாம் கிராமப்புறங்களில் நடந்த தேர்தல்களில் பார்க்குறோம்ல. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எலெக்ஷன் அப்படின்ற ஒரு படம். எலெக்ஷன் ஒன்னே பெரிய எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் மாதிரி இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இந்த படம் வந்து உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடக்குமோ அது ரொம்ப இயல்பாக தத்ரூபமாக படம் பிடிச்சிருந்தாங்க. அதில் நான் வந்து அருண்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. எலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எந்த எலெக்ஷனை சொல்றீங்க? நான் இந்த எலெக்ஷன் தான் சொல்றேன். இந்த படம் ஃபுல்லாவே உள்ளாட்சி தேர்தல் மையம் பத்தி எடுத்திருக்காங்க. நிறைய விஷயம் காட்ட தவறப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன? இந்த படம் வந்து ஏன் காட்ட தவறப்பட்டதுன்னு எல்லாருக்கும் ஒரு ஃபீல் வந்ததுன்னா, இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு கதை. அது வந்து மத்த சைடு போனா அவங்க சொல்ல வந்ததை மறந்துடுவாங்க. ஸோ அதனால ஒரு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்க ஒருத்தர் வந்து ஒரு எலெக்ஷனுக்குள்ள போகணும்னு நினைச்சேன்னா, அவன் ஃபேமிலிக்குள்ள என்ன வருதுன்னு இது வரைக்கும் காட்டினது கிடையாது. மற்றபடி மீடியா சைட்லாம் நம்ம எல்லா படத்துலயும் பார்த்துருப்போம். அதனால நம்ம இந்த சைடு காட்டினா அது மறந்துடும். இந்த படத்தை நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க, என்னவா இருந்தது? டிசைனரா ஓகே, நீங்க பார்த்த காட்சிக்கும் இங்க இருக்க காட்சிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அது நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த மாதிரி இது இல்லை, என்ன அதெல்லாம் தோணுச்சு எனக்கு. அப்புறம் நிறைய சீன் இல்லைன்னா இந்த சீன் இல்லாம போச்சு, நமக்கு ஸ்கோர் பண்றதுக்கு இடம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. ஓகே, படம் வந்து டைட்டில் வந்து ரொம்ப கரெக்டான டைட்டில். ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து அரசியல் சார்ந்த ஒரு படம், எலெக்ஷனை பேஸ் பண்ணிய ஒரு படம். அதனால் வந்து அதுக்கான டைட்டிலும் கரெக்டான டைட்டில். படத்தில் வந்து லவ் சீன்லாம் அந்த மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கதைக்குள்ளே போயிடுது. படம் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிரச்சனையெல்லாம் நடக்குது, அதுக்கான விடை வந்து செகண்ட் ஹாஃபில் தெரியுது. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. நடுவில் ஃபைட் சீன்ஸ் வருது. கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜயகுமாரை தாண்டி வேற யாரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா வந்திருக்கும் இந்த படம். ஏன்னா அவர் வந்து அவரோட ரெகுலரா அந்த உரியடி ஃபைட் கிளப் எல்லாத்துலயும் வர அதே வாடை தான். ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி அப்படின்ற மாதிரி ஒரு அடிக்கணும் உதைக்கணும் அப்படியே தான் பண்ணிட்டு டிஃபரெண்டா எதுவுமே இல்லைங்கிறீங்க? டிஃபரெண்டா இல்ல, அந்த ஒரு கான்செப்ட்லயே தான் இவர் கொண்டு போனாங்க. இது அப்படியாப்பட்ட படம் இது கிடையாது. இது பாலிடிக்ஸ் இவங்க கொண்டு போனது சூப்பரா இருந்துச்சு. 40 வருஷமா ஒரு தொண்டை நீங்க பார்த்த டைலாக் எல்லாம் ஒரு டைலாக் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா அரசியலுக்கு வெளியில போறாரு, போயிட்டு ஓட்டு கேட்க போறாரு. போகும்போது துண்டுங்க அப்படின்னு கேட்கறாரு. இன்னைக்கு ஒரு நாள் துண்டு இல்லாம போங்களேன் அப்படின்னு வீட்டம்மா சொல்றாங்க. நீ தாலி இல்லாம வெளில போவியா? ட்ரைலர்ல பாத்துருந்தோம். நீ தாலி இல்லாம வெளில போவியா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எப்படி தாலியா, எனக்கு துண்டு அந்த மாதிரி அப்படின்னு அந்த சும்மா வசனமா மட்டும் சொல்லாம அந்த அளவுக்கு படத்துல அவரோட எஃபர்ட், அவர் பேக் ஸ்டோரி எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆரம்பத்துல ஒரு நல்ல படமாவே டிராவல் ஆகி போச்சு. பட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதினாங்கன்னா சூப்பரான படமா வந்திருக்கும். இயக்குனருக்கு 2வது படம். முதல் படம் மாதிரியே 2வது படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். கேமராமேன் சார் மகேந்திரன் சார், அவரும் சொல்ல வேண்டாம், ஆல்ரெடி 96 அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த படத்துலையும் கதைக்கு என்ன தேவையோ அந்த கேமராவை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஹீரோ விஜயகுமார் சார், அவர் சொல்ல வேணாம், உரியடியிலே வந்து அவர் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. படத்துக்கு படம் வந்து அவர் மெருகேறிட்டே வர்றாரு. இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமான இயல்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தை பற்றி சொல்லணும்னா சூழ்ச்சி, வீழ்ச்சி, எழுச்சி, அதனுடைய இது வந்து நல்லா பண்ணி இப்ப இருக்கக்கூடிய அரசியல் இருக்கிற நிறைய சாயல்கள்லாம் உள்ள படத்துல சொல்லியிருக்காங்களா இல்ல சொல்ல தவற விட்டுருக்காங்களா? நடக்கிறது யதார்த்தமா இல்லை. அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து காட்டும் போதே தேர்தல் இப்போ வந்தது, இது ஒதுக்கீடு அப்படின்றது இது ரோலிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க கதைக்கு வந்துடுறாங்க. அந்த கதை வந்து யதார்த்தமா தான் இருக்கு. வித்தியாசமா எதுவும் காமிக்கல, காமிச்சதே காமிச்சிருக்காங்க. இல்ல இது நீங்க பாத்தீங்கன்னாவே பல விஷயங்கள் வந்து பஞ்சாயத்து தேர்தலில் நீங்க பார்த்தது அவ்வளவும் இருக்கும். ஓகே ஓகே, காமெடில காமெடி வந்து படத்தோடய அப்படியே போயிடும். பாடல்கள் 3 பாடல்கள் நல்லா இருக்கு. எல்லா பாடல்களுமே வந்து
ரொம்ப இருக்கு மெலோடியஸ் சார். விஜயகுமாருக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பெரிய அளவு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயகுமார் சாரோட எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் ஏன்னா அந்த கருத்து தான் வந்துட்டு இருக்கு. எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி ரியாக்ஷன்ஸ், ஒரே மாதிரி ஃபேஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுக்கப்புறம் வரது எல்லாமே கொஞ்சம் காமெடியோட மிக்ஸ் பண்ணி, ஏன்னா அவருக்கு நல்ல ஹியூமர் வரும். நான் அவரோட ஒர்க் பண்ணனால நல்ல ஹியூமர் பர்சன் தான். எல்லாமே இப்படியே பார்க்காதீங்க. அவரு நல்ல ஹியூமர், நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து சட்டத்தை மட்டுமே அரசியல் மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லா ஜானரையும் தொடணும். இவர் எல்லா ஜானரையும் தொட்டாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த படத்துல இன்னும் விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், இது தவற விட்டாங்க, எந்த விஷயம் நீங்க சொல்லுவீங்க? எனக்கு வந்து கலரா வந்து இந்த படத்துல வந்து ஒரே மாதிரியா இருந்தது. சோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஓகே. ஆக்டிங் வைஸ் நம்ம நெப்போலியன் சார்லாம் பண்ணியிருந்தாரு, எப்படி இருந்துச்சு? எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கதையில எல்லா கேரக்டரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஹீரோயினோட கேரக்டர் ஃபுல்லா வருதா இல்ல வந்து பாதியிலே ஸ்டாப் ஆகுற மாதிரி? இது ஹீரோ ஹீரோயினுக்கான படம் கிடையாது. இது மக்களுக்கான படம். மக்கள் கண்டிப்பா இந்த கருத்து பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இது வந்து கருத்து சொல்லக்கூடிய படம் இல்ல, ஒரு லைவ், ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பாடல்கள் எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா இருக்கு.